மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற கார் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி காமெட் டிவி. இப்போது சிட்டி ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ஒரு கார் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வைப்போம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று பார்ப்போம். இன்னொன்று வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 4 சீட்டராக இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 சீட்டராக இருக்கணும். உங்களுக்கு டிமென்ஷன்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும், ஈஸி டு டிரைவாக இருக்கணும், டக்குன்னு நம்ம வந்து இந்த சிட்டி டிராஃபிக்கில் கீப் அப் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இருக்கணும், எங்கே வேணாலும் பார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரைமரி ஃபேக்டராக வச்சுட்டு டே டு டே யூசேஜுக்கு வந்து ரன்னிங் காஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு கார் பார்ப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஈவியாகவும் இருந்து ஒரு ரியல் வேர்ல்டு ரேஞ்சாக நம்ம வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் இந்த காரில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ரியல் வேர்ல்டாக ஒரு 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 1 வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 to 160 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் ரன் ஆகுது அப்படின்னா, ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து சிட்டி யூசேஜ் வந்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு நீஷான ஒரு கேப்பாகவே இது நம்ம வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது இதோட டிமென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2974 mm அப்படிங்கிற மாதிரியான ஒரு லென்த்தில் வருது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுனால டேர்னிங் ரேடியஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வண்டியோட டிமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நானே வந்து கொஞ்சம் டாலாக இருக்கேன் அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சைடில் நிற்கும் போது நானே வந்து வண்டியோட ஹைட்டாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டால் பாய் ஸ்டாண்ட்ஸில் ஒரு குவர்க்கியான டிசைனில் ஒரு சின்ன கார் இருக்குது அப்படிங்கிறனால சிட்டி ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காரை வந்து எம்ஜி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மஹிந்திராலெலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா முதல்ல ரீவா அப்படின்ற மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து கான்செப்ட் வந்து ஒன்று மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரன் ஆச்சு. பட் அது பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே நம்ம ஊரில் வந்து ஃபேமஸ் ஆகாத ஒரு இடத்துல அந்த ஒரு அட்டம் ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. பட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இவி வந்து ஒரு ப்ரைமரி செக்மெண்ட்டாகவும் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஐசிஐ கார்ஸ் வாங்குற மாதிரியே இந்த இவி செக்மெண்ட்டுமே வந்து பேரலாக வந்து பூம் ஆகிட்டு வர்றது அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் வந்து ரொம்பவே வந்து ஒரு சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார் ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சைனா வந்து ஈவிக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட், எவ்வளோ காம்படிட்டர்ஸ், எவ்வளோ பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்கன்றது தெரியும். அந்த இடத்துலேருந்து தான் சைனாலேருந்து தான் வூலிங் ஏர் ஈவி அப்படிங்கிற எக்ஸாக்ட் மாடலை தான் மாற்றி காமெட் டிவின்னு சொல்லி நமக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து இப்போ ஒரு நீஷாக இருக்குது, ஒரு மோனோபோலின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன காராக ஒரு எலக்ட்ரிக்காக நீங்கள் வாங்கவே முடியாது. அண்ட் கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு ஆட்டோவை விட வந்து ஒரு சின்னதாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து ஏசியில் ட்ராவல் பண்ணலாம், அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நீங்கள் ஹோம் சார்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இந்த கார் வந்து ரொம்பவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப்பை ஃபில் பண்ணுதுன்றது நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ, இது எப்படி இருக்குது, ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து இதுலேருந்து அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் யாருக்கு இந்த கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே டச் பண்ணி ஒரு மொத்த ரிவ்யூவாக நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டீரியர் ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்டீரியர் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக முதல் விஷயம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டில் இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்டட் லைட் பார் வந்து வந்துடுது. அண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா ஆல் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க, ஹை பீம் லோ பீம் செட்டப்பு. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் சாக்கெட் இங்கே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு கண்டிப்பாக தெரியல அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் கீழே வந்து அந்த பேட்டரிக்கான கூலிங்ஸ் போகணுங்கிறதுக்காக ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இன்ட்ரோவில் இந்த ஒரு டால் பாய் ஸ்டாண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அண்ட் ஓஆர்விஎம்ஸ் பார்த்தா பிளாக்ல வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நோட் இந்த வண்டி வந்து எங்களுக்கு கிடைக்கல, பட் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா இந்த வண்டி எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது பிரிட்டி மச் இந்த வண்டியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 31,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேர் பண்ணிக்கோங்க அது மட்டும். அண்ட் இந்த டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 145/70 12 இன்ச் டயர்ஸு. 12 இன்ச் டயர்ஸ்க்கு ஒரு காரில் நம்ப முடியுதா? ஸோ அதுதான் வந்து இதில் இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மேலே வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பியானோ பிளாக் ஃபினிஷ் தான் இந்த சைட்ஸ்லலாம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டில் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இதுக்கு மேலே சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா ரிக்வெஸ்ட் சென்சார், நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ ரெண்டு சைட்லையுமே பேசஞ்சர் சைட்லையுமே அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சின்ன எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங், இந்த பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து ஃபேஷியா பார்த்தோம் அப்படின்னா
அகெயின் வந்து எம்ஜி லோகோ, காமெட், இன்டர்நெட் இன்சைட், ஈவின்ற ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் கேமரா இருக்குது, கீழே 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆல் எல்இடி செட்டப் தான். இங்கே வந்து ஒரு டெயில் லைட் பார் வந்து வந்துடுது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து 4 சீட்ஸ் வந்து அப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸே கிடையாது. பேசிக்லி நீங்கள் வந்து சீட்டை வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பேசஞ்சராக வந்து நீங்கள் ஏதாவது லக்கேஜும் வச்சுட்டு ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கஷ்டம். திஸ் இஸ் பெஸ்ட் யூட்டிலைஸ்ட் ஃபார் சிட்டி ரன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி கிராசரிஸ்லாம் வாங்க போகிறீங்க, ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 பேருக்கு பின்னாடி ஏதாவது சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணுன்னா பண்ணிக்கலாமே தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிகமான பொருள் வந்து கேரி பண்ண முடியாது. அது வந்து கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அண்டு இந்த சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சேம் எக்ஸாக்ட்லி அந்த எலக்ட்ரிக் பேட்சிங் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் எக்ஸ்டீரியர் ஓவர் வியூவே இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ரியர் சீட்டில் வந்து நான் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானே வந்து உட்காந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டாலான பர்சன் என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து பின்னாடி உட்காந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்பேசிங் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் இப்போ ரியர் சீட் வந்து என்டர் ஆகுறது என்ன அப்படின்னா பேசிக்கலாக வந்து நம்ம இந்த சீட் ரைலிங்கை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து புஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஏறி போய் உட்கார்றது தான். அண்ட் மைண்ட் யூ ஹைட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக உள்ளே வந்து ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் உள்ளே போகணும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து என்னால் வந்து மூவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அப்ரைட்டான வந்து சீட்டிங் பொசிஷன் தான். அண்டு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டர் தை சப்போர்ட்டே வந்து கிடையாது. நீங்கள் வந்து பேசிக்கலி வந்து இந்த என்ன மாதிரி ஒருத்தர் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த சீட்டை வந்து ஒரு ஆவரேஜ் பொசிஷன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கால் வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வந்து வண்டி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நீஸ் வந்து கண்டிப்பாக அந்த சீட் பேக்கில் இடிக்கும். ஸோ வந்து லாங்கர் பீரியட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஷார்ட்டர் ரன் சிட்டி ரன்ஸில் இருக்கும் 2 பேர் தான் ப்ரைமரி பேசஞ்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக வந்து கம்ஃபர்டபுளாகவே உட்காந்து போகலாம். அந்த ஒரு விஷயம் இங்கே நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்றது நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு இந்த சீட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வைடாலாம் கிடையாது, ஒரு நேரோவான சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அபவுட் ஃபிட்டிங் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்னோட வைடரான ஃப்ரேம் இருக்கிறதுனால கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிறேனே தவிர்த்து மோரார்லெஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ப்ராடாக பில்ட்டாக இருக்கவங்க வந்து 2 பேர் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷோல்டர்ஸ் ப்ரெஷ் பண்ணி தான் உட்கார முடியும். பட் இன்கேஸ் வந்து கொஞ்சம் லீனியரான பில்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு ஸ்பேசிங் இஷ்யூஸும் இல்லாமல் வந்து உட்கார முடியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆம்ரெஸ்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இங்கே நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். பட் என்ன ஒரு விஷயம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா இந்த கேபினோட கலர் ஸ்கீம் தான். இது பார்த்தோம் அப்படின்னா கிரே அண்ட் பிளாக் அந்த ஒயிட் அப்படின்ற காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அழுக்கு ஆயிருக்கு தான், நிறையாவே இந்த கார்லையுமே வந்து ஸ்பாயில்ட் ஆயிருக்கு தான். நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு இந்த வந்து கலர் செட் ஆகுது. பட் வந்து இந்த கலர் செட்டப் வந்து ஒரு ஏன்னா வண்டி சின்னதாக இருக்குது, அதனால் வந்து ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக் எஃபெக்டை வந்து ஃபில் பண்ணாத மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எப்படின்னா இந்த டோர் காட்ச், நீங்கள் இந்த டோர் காட்சோட இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்வீட்டர் இருக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல வந்து வைடரான கபி வந்து இருக்குது. பட் நீங்கள் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அப்படியே வைக்கலாம். அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கபி பாயிண்ட்டும் இருக்குது, நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த டோர் காட்சோட ஓவர் வியூ இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து நான் வந்து உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இன்டீரியரில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த டிரைவர் சைட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப்போர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ்லாம் ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து யூஸ் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு கபி ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக்கான சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட வியூ உங்களுக்கு வந்து இதுலேருந்து தெரியும். ஐஆர்விஎம் பார்த்தோம் அப்படின்னா மேனுவலி டிம்மிங் தான். அண்ட் சன்வைசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிரரோட வந்து கொடுத்துருக்காங்க, லைட்டிங் கிடையாது, சேம் ஆஸ் தி கேஸ் ஹியர். பட் இங்கே நான் வந்து ஓப்பன் பண்ணல, நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கனால. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மேலே வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லைட்ஸ் வந்து ஆன் ஆஃப்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது.
இதில் பார்த்தோன்னா தெரியும். ஆக்சுவலாக நைட்டில் வந்து இது செம்மையாகவே இலுமினேட் ஆகுது, ஒரு காரையே வந்து ஃபில் பண்ணிடுது. அந்தளவுக்கு நல்ல பிரைட்டான லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஏசி டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் ஸ்பீடு அண்ட் ரீசர்க்குலேஷனுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி மோட்ஸ். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரைவ் மோட்ஸ் வந்து செலக்டரு, ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு 3 மோட்ஸ் அது இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோ ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது பொருளாக வந்து ஹேங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் ஃபுட்போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட், நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கர்ஸ் ஆஃப் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் இங்கே நீங்கள் வச்சுக்கணுன்னாலும் வந்து வச்சுருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைவ் மோட் செலக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து இந்த கடைசியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் சாக்கெட் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான நாபுமே இதில் அந்த ஃபெசிலிட்டியுமே இந்த நாப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் வந்து இங்கே இருக்குது, நியூட்ரல் இங்கே இருக்குது. அண்ட் ட்ரைவ் மோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டிரைவருக்கு வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் சென்சார்ஸ் வந்து 2 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் வந்து இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வின் ஸ்க்ரீன்ஸ் தான். 10.25 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டியும் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இப்போ வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸு செட்டிங்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஏசி, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் நிறையா விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆன்லைன் ஃபங்க்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இன்டெரக்ட் நீங்கள் டேரெக்டாக இந்த வீல் சென்சார்லாம் இல்லாமல் இதில் வந்து இன்டெரக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து அப்நார்மலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து காட்டிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் காட்ட மறந்துட்டது என்ன அப்படின்னா இந்த காரோட கீ தான். இந்த காரோட கீ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பூட் அன்லாக் ஆன பட்டனு, லாக் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி குவர்க்கியாக இருக்குது இந்த கீ பார்க்குறதுக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கன்வென்ஷனல் கீஸ்லேருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்போக் வந்து ஸ்டேரிங் வீல் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுனு, ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரிப்பி அண்ட் பவர் வோல்ட் மீட்டரு, நீங்கள் பிரேக்கிங் இது எல்லாத்தையுமே வந்து காட்டும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 2 டம்மி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நார்மல் தான், ஆட்டோ ஹெட்லைட்ஸ் வந்து கிடையாது. இதில் நீங்கள் வந்து மேனுவலாக தான் வந்து அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோன்னா மிரர் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ரீசெட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஏர்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க இல்லை அந்த அப்நார்மலிட்டிஸ் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் லெவலில் இருக்குது. அண்ட் கீழே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பூட் வந்து அன்லாக் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கில் ஸ்விட்ச். ஸோ நீங்கள் இன்கேஸ் யூ வாண்ட் டு டர்ன் த கார் ஆஃப் அப்படின்னா அந்த கில் ஸ்விட்ச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் படலுக்கு எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பேசிங் இருக்கலாம்னு ஃபீல் ஆகிடுச்சு. பட் அகைன் அதுவுமே வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காரை வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்டார்ட்க்கு. நீங்கள் வந்து கார் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டு நீங்கள் ட்ரைவ் மோட சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து காரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இறங்கி லாக் பண்ணணும் அப்படின்னாலுமே வண்டியிலேருந்து இறங்கி நீங்கள் வந்து கார்லேருந்து நவுந்து போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த காரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பேசிக்கலாகவே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த எல்லா விஷயமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீட்டாகவே ஃபங்க்ஷன் ஆகுது. எதுலேயுமே எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. நீங்கள் பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சீப்பான கார் அப்படிங்கிறனால பில் குவாலிட்டி வந்து நீங்கள் அவ்வளோ கேவலமாக இருக்கிறனால டீசெண்டான பில் குவாலிட்டி இருக்குது. நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்குறாங்க. திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட், விச் இஸ் அ குட் திங். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம இந்த ட்ரைவ் வீடியோவில் இந்த கார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல் விஷயம் நான் சொன்னேன், இதில் வந்து ஸ்டார்டிங் அனிமேஷன் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் அனிமேஷன் சொல்லுவேன், பட் ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிம்பிளி கீயை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு ட்ரைவ் மோடை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் ட்ரைவ் மோட் சேஞ்ச் பண்ணிட்டேன். சிம்பிள்.
இதில் என்ன அப்படின்னா க்ரால் ஃபீச்சர் கிடையாது. நீங்கள் டிப்பிக்கலாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு நம்ம டிரைவில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரால் மோடு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரால் மோட் கிடையாது. நீங்களாக தான் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த காரை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம், இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டான செட்டப்பில் தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ப்ரைமர்லி வந்து சிட்டி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இதில் வந்து ஒரு 12 inch டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கம்ஃபர்ட் இடத்துலேருந்து முதல் வழியாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பரான ஒரு பதோலில் வந்து நம்ம வந்து ட்ராவல் ஆகி வந்தோம். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறதுலாம் வந்து நல்லாவே வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த லோ NVH லெவல்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறனால இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வண்டிக்குள்ளே வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இதுவே வந்து சின்ன சின்ன பாத்தோல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து சாஃப்டாக வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அண்ட் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸிலி வந்து நான் தான் சொன்னேன், நம்ம உட்காந்து நம்ம வந்து இந்த இன்டீரியர் ஓவர்வியூவில் பார்க்கும்போது சொன்னேன், ரொம்ப வைடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக லேக்கிங்காக இருக்கும். பட் ஓரளவுக்கு நார்மலான ஒரு பெல்ட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான சப்போர்ட் இருக்கும். அண்ட் இதில் மெயின் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு EPS யூனிட் தான் இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. பட் அகெயின் நீங்கள் வந்து ஃபீட்பேக்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இட் கெட்ஸ் தி ஜாப் டன். நீங்கள் வந்து ஃபெட்டிகாலாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த ஸ்டேரிங் செட்டப்புமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ப்ரோஸ்குள்ளே வந்து போகலாம். இந்த முதல் ப்ரோவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த காம்பேக்டான வந்து ஃபுட் பிரிண்ட் தான். நான் ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆட்டோவோட சைஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எங்கேனாலும் வந்து ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே வந்து போகணும், நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கே நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஒரு 2-wheeler மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி சின்ன சின்ன ஸ்பேசஸ்குள்ளேயுமே வந்து நீங்கள் வந்து போக முடியும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற இந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டிராஃபிக்கில் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகி நீங்கள் வந்து ஜிப்ஸாப் பண்ணிலாம், நீங்கள் வந்து வெளியில் போகலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த காம்பேக்டான ஃபுட் பிரிண்ட். இதுக்கடுத்து ஒரு ப்ரோவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அஃபோர்டபிலிட்டி ஃபேக்டர். நீங்கள் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 lakhsக்கு வந்து ஆன் ரோடு, அதாவது நான் எக்ஸாக்ட் ப்ரைஸிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,50,000 ரேஞ்சில் வந்து வருது. பட் ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக கரண்ட்டில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸிங் நான் வந்து சொல்கிறேன். பட் இதில் உங்களுக்கு வேரியன்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 lakhsலேருந்து இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து 10 lakhs வரையும் போகுது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்குறப்போ இந்த அஃபோர்டபிலிட்டி ஃபேக்டருங்கிறதும் ஒன்று வந்துடுது. அந்த அஃபோர்டபுளாக வந்து ஒரு இவ்வளோ சின்னதான ஒரு கார் இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து இன்னும் க்ரௌடட் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு மோனோபோலி தான். இதுக்கு வந்து காம்படிட்டராக எந்த காரும் இல்லை அப்படிங்கிறனால இந்த கார் வந்து ஒரு மோனோபோலி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஒரு நல்ல ப்ரைஸிங் வந்து இதில் வந்து இருக்குன்றது நான் வந்து சொல்லலாம். பட் இதுவே இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்னும் நிறையா கார்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அஃபோர்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இன்னும் கம்மியாகும். ஏன்னா காம்படிட்டர் வர வர ப்ரைஸஸும் இன்னும் கம்மியாகும், விச் இஸ் இன் டர்ன் பெனிஃபிட் ஃபார் த கஸ்டமர்ஸ். நம்மளுக்கு தான் அது வந்து பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் கார்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்டரில் அஃபோர்டபிலிட்டியும் இன்னுமே கம்மியாகும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். பட் இன்னொரு ப்ரோவாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த அஃபோர்டபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன ப்ரோவான அப்படின்னு சொல்கிறேன்னா ரேஞ்சு தான். மெயினாக வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 230 kilometers வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் ரியல் வேர்ல்டாக நம்ம யூசேஜ் கேசஸில் நம்ம பார்க்குறப்போ ஒரு 160 to 170 kilometers வரையுமே நீங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் டிரைவிங் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம், விச் இஸ் பிளென்டி. நீங்கள் வந்து அர்பன் கம்யூட்ஸ் தான் வந்து பண்ணுறீங்க. சிட்டிஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து இது ஒரு செகண்டரி வெஹிக்கிளாக இருக்குது, நான் ஆஃபீஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவேன், இல்லை வந்து சின்ன சின்ன ரன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு தாராளமான ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபோர்த்து வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ். நிறையா இதில் என்ன அப்படின்றதுனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பர்சனலி வந்து அடிக்குவேட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 41 horse பவரும் ஒரு 140 Nm ஆஃப் டார்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளென்டி ஆஃப் பவர்னே நான் வந்து சொல்லுவேன். ப்ளஸ் நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈகோ ட்ரைவ் மோடில் இருக்கும். அண்ட் நீங்கள் இதே வந்து நார்மலுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பேஸ் வந்து டீசெண்டாகவே வந்து பிக்கப் ஆகுது. அண்ட் இதுவே நீங்கள் இப்போது ஸ்போர்ட் மோடில் வந்து போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து பேஸ் பிக்கப் ஆகுது.
அண்ட் என்ன கேட்டால் நம்மளோட இன்றைக்கி இருக்கிற வந்து டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு ஆவரேஜ் ஸ்பீட்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்குறப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிட்டிக்கு வந்து தாராளமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். இது வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்னொரு ப்ரோவா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீச்சர்ஸும் இந்த குவாலிட்டி லெவல்ஸ் ஃபார் த ப்ரைஸ் தான். நான் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு இடத்துலையுமே இது வந்து சீப்பான காருன்ற மாதிரியான ஃபீல் ஆகாமல் நல்ல வந்து பில்டும் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷும் இருக்குது. அண்ட் ஃபீச்சர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.25 இன்ச்சஸ்க்கான வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் பேஸில் வந்து இருக்குது. பட் அகெயின் வந்து டீசெண்டாக வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு இடத்துல பார்க்குறப்போ ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், பார்க்கிங் சென்சார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த கார் வந்து ஒரு அவுடேட்டடாக ஃபீல் ஆகாமல் இன்னுமே நிறையா காம்படிட்டர்ஸ் வந்தாலுமே இந்த கார் வந்து அப்டேட்டில் தான் வந்து ஃபீல் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு வந்து ஃபீச்சர் செட்டை வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்து ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. இது பார்த்தோம் அப்படின்னா இதை நான் இந்த காரோட ப்ரோஸாக வந்து எல்லாமே வந்து சொல்லுவேன். அண்ட் நான் இது சொன்னேன், ரொம்ப வந்து இப்போ நம்ம டிப்பிக்கல் நம்ம வந்து ஒரு ஐசிஇ கார் பண்ணுறோமோ இல்லை வந்து ஒரு ஈவிலேயே வந்து ஒரு ஃபுல் லென்த் ஈவி கார் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே வந்து அவ்வளோ விஷயம் வந்து இருக்கான்னா அவ்வளோ இல்லை. பட் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன காராகவும் இருக்கிறதுனால இதோட பர்பஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன ப்ரோஸாக தான் வந்து எல்லாமே இருக்குது. பட் நல்ல ஒரு பாயிண்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஓவரால் காரோட வேல்யூவில் வந்து ஆட் பண்ணுது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன், ஒரு நீங்கள் வந்து ப்ரைமரி நீங்கள் வந்து சிட்டி யூசஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 பேரை வச்சுட்டு டீசெண்டான ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி இஃப் யூஆர் 2 people தான் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து சிட்டி யூஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். அந்த ஒரு இடத்துல பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு காரை வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க எம்ஜிலேருந்து. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்குள்ளே வந்து போகலாம். கான்ஸில் வந்து நான் முதல்ல வந்து சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அந்த அளவுக்கு திஸ் இஸ் நாட் பில்ட் ஃபார் ஹைவேஸ்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி இதை வந்து ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏரோடைனமிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டால் பாய் ஸ்டாண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஏரோடைனமிக்கலி ஆப்டிமைஸ்டு வண்டியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து புஷ் பண்ணி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட லிமிடேஷன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே ஃபீல் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது. ப்ளஸ் லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்பெசிஃபிக்லி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து உங்களை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷரில் வந்து கொஞ்சம் அன்செட்டிலிங் ஃபீல் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ வந்து என்ன பர்சனலி நான் வந்து கேட்டேன் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து சிட்டிக்கு வந்து அடிக்குவேட்டாக இருக்குமே தவிர்த்து ஹைவேஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இந்த காரில் வந்து பெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதுக்கடுத்து இன்னொரு காராக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி செகண்ட் ஆர் தேர்ட் கார் அந்த மாதிரியாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் ப்ரைமரி காரியாக கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அது இட் கம்ஸ் டவுன் டு லிமிடேஷன்ஸ் இன் ரேஞ்சு. நீங்கள் வந்து யூசேஜ் பேட்டர்ன்ஸு அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்குறப்போ கண்டிப்பாக அது வந்து ஸ்ட்ரிக்ட்லியாக வந்து ஒரு செகண்ட் காரோ ஒரு தேர்ட் காரோ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுமே தவிர்த்து நீங்கள் இதை நம்பி வந்து கண்டிப்பாக வந்து லாங் ரன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது என்ன கேட்டால் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ தூரம் பண்ணவும் முடியாது. அண்ட் அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து இன்னொரு காரணம் நான் வந்து சொல்லுவேன். தேர்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் நம்ம அதுவும் ஸ்பெசிஃபிக்லி நம்ம வந்து 4 ஸ்பீட்ஸ் வந்து அப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பூட் ஸ்பேஸே வந்து இல்லை. அண்ட் அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து பர்சனலி இந்த கார் வந்து சின்னதாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். அண்டு இன்னொரு கான் என்ன அப்படின்னா, இந்த ரீஜன் மோட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இப்போ என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஒரு ப்ரைமரி ஃபேக்டராக இருக்கிறதே வந்து இந்த ரீஜன் மோட்ஸ் தான். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரீஜன் மோட்ஸ் எங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் செட்டிங்ஸ்க்கு நம்ம போயிட்டு டிரைவிங் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு பாயிண்ட்குள்ளே போய் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைவ் மோடு கீழே வந்து இந்த எனர்ஜி ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டு தான் நம்ம வந்து இந்த ரீஜன் மோட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது நாட் அ குட் திங் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து சிட்டிஸில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு ரீஜன் மோட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இதில் ஸ்க்ரீன்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறனால நம்ம ரோட்லேருந்து ஐஸ் எடுத்துகிட்டு இதில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம வந்து இந்த ரீஜன் மோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு
நல்ல ஃபேக்டர் இல்லை அப்படின்றது வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இப்போ இந்த ரீஜன் மோட்ஸ் வைல் வி ஆர் அட் இட், இந்த ரீஜன் மோட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையுமே நான் வந்து இப்போ அப்படியே காமிச்சிடுறேன். அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நார்மலில் இருக்குது ரீஜன் மோட். அண்ட் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்ட் லெவல்ஸில் வந்து ஸ்லோ ஆகுது. இதே நான் இப்போ வந்து லைட்டில் வந்து மாற்றினேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோஸ்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இல்லை, கண்டிப்பாக வந்து ஸ்லோ ஆகுது. ஒரு நீங்கள் கோஸ்டிங் எஃபெக்ட்டுக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் நார்மல் அளவுக்கு வந்து டிராஸ்டிக்காக வந்து ஸ்லோ ஆகாமல் உங்களுக்கு இப்போ தெரியுது, கொஞ்சம் கிராஜுவலாக வந்து ஸ்லோ ஆகிட்டு வருது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி. நான் இப்போ வந்து திரும்பவும் ஆக்சலேட் பண்ணுறேன். இப்போ ஹெவியில் வந்து ரீஜன் மோட் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கன்சிடரபிளி வந்து ஃபாஸ்டராகவே வந்து ஸ்லோ ஆகுது, விச் இஸ் குட் ஃபார் சிட்டி டிரைவிங். நீங்கள் வந்து ஒன் பெடல் டிரைவிங் மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது. ரீஜன் மோட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. பட் அகெயின் அதை வந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வந்து ஒரு கான் ஃபேக்டராக நான் வந்து பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டாக இருக்குது, நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் வந்து பிரேக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்பாஞ்சியான ஃபீலிங் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இனிஷியல் பைட்டை வந்து நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து அந்த ஸ்பாஞ்சினஸை தாண்டி அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகி நீங்கள் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கோட ஃபீலே வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கும்போது பிரேக் பெடல் வந்து உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அது மேபி நான் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ரன்னிங் ஆயிருக்கு அப்படிங்கிறனால மேபி இந்த வண்டியோட ட்ரைட்டாக கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது பர்சனலாக ஃபீல் ஆகிச்சு. கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சி ஃபீலிக்கும் இல்லாமல் கொஞ்சம் கிராஜுவலாக பில்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு நான் ஃபைனல் கானாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது இந்த டயர்ஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால ஸ்பேர் டயரும் இல்லை அண்ட் ரியர் வாஷர் வைப்பருமே இல்லை. கன்சிடரிங் ஒரு 10.5 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வருது அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்பேர் டயர் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் வந்து விச் இஸ் மேண்டடரி, ஸ்பேர் டயரே நான் மேண்டடரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் அது இல்லைன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ரியர் வைப்பர் வாஷர் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அகெயின் இந்த டால் பாய் ஸ்டாண்ட்ஸ் அதாவது பேக்கில் வந்து அந்த விண்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரேக்டாக இறங்குது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இறங்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து ரொம்ப நேரமே வந்து ஸ்டே பண்ணுது. ஸோ விசிபிலிட்டியை வந்து ஹேம்பர் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிலிட்டி. சீட் ஹைட் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணாதது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக கான் ஃபேக்டராக இருக்குது. ஏன் அப்படின்றது நான் சொல்லுவேன்னா, நான் நல்லா வந்து டாலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நான் வந்து பர்சனலி சீட்டை வந்து கண்டிப்பாக கீழே வச்சு தான் ட்ரை பண்ணணும்னு யோசிப்பேன். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த அட்ஜஸ்டபிலிட்டி இல்லாதது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிரைவிங் ஃபீலை வந்து அஃபெக்ட் பண்ணுது. பட் இன் நோவே மீன்ஸ் நான் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லேன். ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து கீழே வந்து சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கான் ஃபேக்டராக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் வைல் வி ஆர் அட் இட், நான் கடைசி கான்னு சொன்னேன். இன்னொரு கானாக நான் அட்ரஸ் பண்ணுறது இந்த NVH லெவல்ஸ் தான். நீங்கள் வந்து இன்சுலேஷன் லெவல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், வந்து நீங்கள் டயர் நாய்ஸாக இருக்கட்டும், வந்து ரொம்ப க்ரீப்பின் ஆகி வருது. நீங்கள் ஈவன் இஃப் மியூசிக்கே வந்து ப்ளே பண்ணாலும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அவுட் சைட் நாய்ஸ் வந்து ரொம்பவே உள்ளே கேட்டுட்ருக்கு, விச் இஸ் அகெயின் அ பேட் திங் பர்சனலி நான் சொல்கிறது. அண்ட் இது வந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து மொத்த ஒரு கான்ஸாக வந்து நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கடுத்து நம்ம இந்த வேர்டிக்ட் வந்துடலாம். இந்த வேர்டிக்ட் வர இடத்துல நம்ம வந்து ஹூ இஸ் திஸ் கார் ஃபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரிக்ட்லி நான் சொன்னேன், இது வந்து ஒரு ப்ரைமரி ஃபேமிலி வந்து இருக்காங்க, ஒரு பெட்ரோல் கார் வந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு டீசல் கார் வச்சுருக்காங்க அப்படின்னா. பட் எனக்கு சிட்டி ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கார் வேணும். அண்ட் ரன்னிங் காஸ்ட் வந்து ஒரு ப்ரைமரி காருக்கு ரன்னிங் காஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு இன்னொரு கார் நான் வாங்கணும், ரன்னிங் காஸ்ட் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் மினிமலாக இருக்கணும், சர்வீஸ் காஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வந்து கார் வந்து சூட் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி வந்து டெய்லி ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க, ஏசியில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஒரு 2 வீலர் டு ஆட்டோ அளவுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் லோயர் கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் CO2 எமிஷன்ஸ் இந்த மாதிரி க்ரீன் மொபிலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார் வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும். அகைன் நான் சொன்னேன், இது வந்து ஒரு நீஷான செக்மெண்ட்டில், அதுவும் கரண்ட்லி வந்து ஒரு மோனோபோலியை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ஃபேக்டருமே இந்த மாதிரியான ஒரு சைஸுமே இந்த காருக்கு இல்லாததுனால ஒரே ஒரு சாய்ஸாக இந்த கார் இருக்குன்றனால கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்து போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கார் வந்து சூட் ஆகும். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த கான்செப்ட்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்றது பாருங்கள், உங்கள் யூஸ் கேஸ் சினாரியோஸ்க்கு எல்லாமே செட் ஆகுமான்றது பாருங்கள், பார்த்துட்டு ஒரு பையிங் டிசிஷன் எடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
நான் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன், அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இதில் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கிடையாது, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கிடையாது. பட் உங்களுக்கு ஏசி சார்ஜிங் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஹோம் சார்ஜரில் நார்மல் வால்ஸில் வந்து ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பேட்டரியை ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 7 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோவாட் ஆர் இஃப் ஐம் நாட் ராங் 3 கிலோவாட் நான் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் கேபிள் தான் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்டரான சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பப்ளிக் சார்ஜஸுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது, இதோட சார்ஜஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் கான்ஸ் அந்த இந்த வேர்டிக்டும் நான் சொல்லிட்டேன். யாருக்காக இந்த ஸ்பெசிஃபிக் கார் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸாக நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லியாக ஒரு அஃபோர்டபுள் கம்யூட்டராக அது வந்து கண்டிப்பாக ஒரு க்ரீன் மொபிலிட்டி போகிற ஒரு இடத்துல சூப்பராகவே இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் நான் சொன்னேன், நிறையா காம்படிட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி கார்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபேக்டர் வந்து இன்னுமே பெரிய ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செக்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நிறையா கார்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நிறையா கார்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே அஃபோர்டபுளாக இந்த செக்மெண்ட் வந்து மாறும். கண்டிப்பாக இந்த மொபிலிட்டி வந்து எல்லாருக்குமே இன்னும் வந்து அஃபோர்டபுள் ஆகி எல்லாராலையுமே இது வந்து அட்டைன் பண்ண முடியாத ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லி மொபிலிட்டியாக கண்டிப்பாக வரும்ன்றது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்களோ இல்லை உங்களை சுற்றி யாராவது இந்த கார் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாருக்காச்சும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் இந்த காரை வந்து ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.